الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: القيس من دان نفسه وعمل لما بعد الموت، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து அவன் சக்தியால், அவன் ஆற்றலினால், அவன் நாடியபடி விரும்பியபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரிமேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, பின்பற்ற இருக்கிறார்களோ அத்துணை பேர் மீதும் உண்டாவதாக. இறை இல்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நியத்துடன் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சகல நேரங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவுடன் இறை அச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையினால, அவனுடைய நிஅமத்தினால மீண்டும் ஒரு ரஜபுடைய மாதத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்லநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனால் வழங்கப்படக்கூடிய பரக்கத்துகளை முழுமையாக இந்த ரஜபுடைய மாதத்திலே அடைந்து, ஷஅபானுடைய மாதத்திலும் பரக்கத்துகளை பெற்று, ரமலானை அடைந்து சாலிஹான இபாதத்துக்கள் செய்து நல்லவர்களாக, சீதேவிகளாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வருடமும் இதைவிட சிறப்பாக, சந்தோஷமாக, ஆஃபியத்தாக ரஜபுடைய மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அடைந்திருக்கிற இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான மாதங்கள்ல 3 மாதங்களை அல்லாஹ் தொடர்ந்து வைத்திருக்கிறார். அந்த 3 மாதங்களும் தொடர்ந்து வருகிறது. முஹர்ரம், துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா 3 மாதங்களும் சங்கையான மாதங்கள் தொடர்ந்து வருகிறது. ரஜபுடைய மாதம் இடையில வரக்கூடிய ஒரு மாதம். எனவே சகோதரர்களே, இந்த மாதத்துக்கு ஜாஹிலியா காலத்திலே பேரு அசம் என்று சொல்லப்படுகிறது சொன்னார்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு இடையில இல்லை. இந்த காலம் ஜாஹிலியா காலம், தெரியாத காலம், யுத்தங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு காலம் அந்த காலம். ஆனா இந்த மாதத்துக்கு அவர்கள் ரஜப் என்ற பெயரையும் சொன்னார்கள், அசம் என்ற பெயரையும் சொன்னார்கள். அப்படி என்றால் சத்தமில்லாத, வாள்களுடைய சத்தமில்லாத, ஆயுதங்களுடைய சத்தமில்லாத மாதம் என்று இந்த மாதத்தை அந்த காலத்தில் கண்ணியப்படுத்தினார்கள். அதனால தான் சகோதரர்களே, சூஃபியாக்களுடைய இமாம்கள ஒரு கருத்து இருக்கிறது. ரஜபுடைய மாதம் என்கிறது வித்தை நாட்டுகின்ற மாதம். வித்தை நாட்டுகின்ற மாதம். உங்களுக்கு தெரியும், நெல்லை நாட்டுவார்கள், மரங்கள் முளைக்க வேண்டும் என்றால் விதைகளை விதைப்பார்கள், நாட்டுவார்கள். ரஜபுடைய மாதம் என்கிறது வித்தை நாட்டுகிற மாதம். ஷஅபானுடைய மாதம் என்கிறது அதற்கான தேவையானவைகளை போட்டு, தண்ணீர்களை ஊற்றி, தேவையான சிகிச்சைகளை செய்கிற மாதம் ஷஅபானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் இருக்கிறது அறுவடை செய்கிற மாதம், பழங்களை பறித்து பிச்செடுக்கிற மாதம் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள்.
ஏன் அது அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ரமலான் வந்ததற்கு பின்னாலே அல்ல, ரமலான் வருவதற்கு முன்னால் நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறது. முதலாவது என்ன செய்கிறது? நாம் எங்களை இபாதத்தின் பக்கம் திருப்பிக் கொள்ளுகிறது. செய்த தவறுகளை விடுகிறது, நல்லவர்களாக மாறுகிறது, இபாதத்துக்களை கூட்டிக் கொள்ளுகிறது. இது சூஃபியாக்கள் ஒரு வளமை, அறிஞர்கள் ஒரு வளமை. இரண்டாவது சொல்லுவாங்க, இது ரமலானுக்காக தயாராகிற மாதம் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு மாதம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். சகோதரர்களே, இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றிகள், முக்கியமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் இந்த மாதத்தை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். சொல்லுவோமே, எல்லா மாதங்களும் ஒன்று தானே? அப்படி அல்ல. எல்லா நாளும் ஒன்றல்ல, எல்லா நேரமும் ஒரே தரத்திலே இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்திலே இல்லை, எல்லா நேரமும் ஒரே நேரம் ஒரே அந்தஸ்திலே இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே தரத்திலே இல்லை, எல்லா நாட்களும் ஒரே தரத்திலே இல்லை. அல்லாஹ் சில மாதங்களை விட அல்லாஹ் சில மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். சில நேரங்களை விட அல்லாஹ் சில நேரங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். சில நாட்களை விட அல்லாஹ் சில நாட்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதனால தான் சகோதரர்களை பாருங்க, ஒரு வீட்டை ஓபன் பண்ணுறா, ஒரு கடையை திறக்கிறா, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறா, ஒரு பிள்ளைக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்கிறா, ஒரு நிக்காஹை நடத்துறா, சொல்லுவாங்க, போய் கேட்பாங்க, உலமாக்கள்கிட்ட கேட்பாங்க, பெரிய மனிதர்களிடத்துல கேட்பாங்க, ஷேக் மானிடத்துல கேட்பாங்க, சாதாத்து மானிடத்துல கேட்பாங்க. என்னுடைய கடையை நான் திறக்க வேண்டும், வீட்டை ஓபன் பண்ண வேண்டும், நல்ல ஒரு மாதத்தை, நல்ல ஒரு நாளை, நல்ல ஒரு நேரத்தை சொல்லுங்களேன். இஸ்லாம் இதை காட்டி தந்திருக்கிறது, இஸ்லாம் இதனை சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாங்க குர்ஆனை இறக்கி வைத்தது பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவில். அல்லாஹ் குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு இரவை அல்லாஹ் தெரிவு செய்தார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் முடித்ததும் ஷவ்வாலுடைய மாதத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையை ஆரம்பித்ததும் ஷவ்வாலுடைய மாதத்தில். என்னை விட சிறப்பான வாழ்க்கை யாருக்கு கிடைத்தது? யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா நாளும் எல்லா நேரமும் ஒன்று போன்றல்ல. அதனால தான் சகோதரர்களே, நல்ல நேரம் பார்க்கிறது, நல்ல இடத்தை பார்க்கிறது, நல்ல ஒரு நாளை பார்க்கிறது என்கிறது மூட நம்பிக்கை அல்ல, அது இஸ்லாம் காட்டி தந்த ஒன்று. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில பல நிகழ்வுகளை அல்லாஹ் நடத்த வைத்திருக்கிறார், அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் தான் முதலாவது ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டது. ஹிஜ்ரத் என்கிறது ரெண்டு. ஒன்று, சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது ஒரு ஹிஜ்ரத், அது இரண்டாவது ஹிஜ்ரத். முதலாவது ஹிஜ்ரத் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்காவில பிரச்சனைகள் வந்த நேரத்தில், துன்பங்கள் வந்த நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு சஹாபாக்களுக்கு போக சொன்னாங்க. அதில் 14 ஆண்கள் 4 பெண்களாக மக்காவில் இருந்து ஹபஷாவுக்கு சென்றார்கள். அங்கு ஒரு மன்னர் இருந்தார், நஜாஷி என்ற ஒரு மன்னர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக சொன்னார்கள். அந்த பயணத்தில் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போறாங்க. அவர்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அப்ப சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்ததில் முதல் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். ரஜபுடைய மாதத்தில் தான் முதலாவது ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மன்னர் ஒரு நல்லவர், ஒரு நல்ல ஒரு மனிதர். இந்த சஹாபாக்களை மரியாதை செய்தார், சஹாபாக்களை கண்ணியப்படுத்தினார். சஹாபாக்கள் அங்க போன செய்தி கேள்விப்பட்ட பின்னால காபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நஜ்ஜாஷி மன்னனுக்கு சில ஹதியாக்களை கொடுத்து அனுப்பினார். இந்த ஹதியாக்கள் எடுத்துக்கொண்டு இந்த வந்திருக்கிற சஹாபாக்களை ஹபஷாவிலிருந்து அபிசீனியாவிலிருந்து விரட்டி விடுங்கள் என்று ஹதியாக்களை கொடுத்து அனுப்பி அதை வேண்டிக் கொண்டார்கள். நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், அது முடியாது,
நான் உணர்த்த மாட்டேன். அந்த சஹாபாக்களை மரியாதை செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் வஃபாத்தானதும் ரஜபுடைய மாதத்தில் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னனுக்காக வேண்டி காயிபு ஜனாசாவின் தொழுவித்ததும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதுபோன்று தான் இஸ்லாத்துக்கு கிடைத்த வெற்றிகள். டமஸ்கஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது. அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமாக படையெடுத்து செல்கிறார்கள். டமஸ்கஸ் வெற்றி கொள்ளப்பட்டதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். அங்கு தான் செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். நான் படித்து வைத்திருக்கிறோமே, 4வது வானத்திலிருந்து கியாமத்து நாளாகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்துக்கு வருவார்கள், உலகத்துக்கு இறங்குவார்கள். மலக்குமாருடைய சிறகிலே இறக்கையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். எங்கு வருவார்கள்? இலங்கைக்கா? இல்லை, டமஸ்கஸுக்கு வருவார்கள். டமஸ்கஸிலே ஒரு பள்ளிவாசலுடைய மனாராவிலே வந்து இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் 40 வருடங்கள் வாழுவார்கள். 40 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு வஃபாத்தாகுவார்கள். அவர்களுக்காக கட்டப்பட்ட சிலைகளை உடைப்பார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அன்பானவர்களே, வஃபாத்தாகி மதீனாவிலே அடக்கம் செய்யப்படுவார்கள். அந்த டமஸ்கஸ் வெற்றி கொள்ளப்பட்டதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். அதுபோன்று சகோதரர்களே, தபூக் யுத்தம் நடந்து இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது. தபூக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, கஸ்வத் உஸ்ரா. உஸ்ராவுடைய யுத்தம் என்ற ஒரு பேர் இருக்கிறது. ஏன் அந்த பேர் சொல்லப்படுகிறது என்றால், சஹாபாக்கள் சந்தித்த ஒரு கஷ்டமான யுத்தம் அது. தபூக் என்ற கோட்டைக்கு உள்ளால் காவிரிகள் இருந்தார்கள். சஹாபாக்களால் உள்ளே செல்ல முடியாது. அவர்கள் வெளியில போற நேரத்தில் கோட்டை வாசலை மூடிடுவாங்க. சஹாபாக்களால் உள்ள செல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சாமான்களை சேர்த்தாங்க. சாமான்களை கொண்டு வந்து தாங்க, யுத்தத்துக்காக செல்ல வேண்டி இருக்கிறது, தயாராக வேண்டி இருக்கிறது. ஆயுதங்கள் தேவை, பணங்கள் தேவை, மிருகங்கள் தேவை. கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபூபக்கரே, வீட்டில் என்ன இருக்கிறது? வீட்டில் என்ன வச்சிட்டு வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, வீட்டில் இருக்கிறது நீங்களும் அல்லாஹ்வும் தான் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொத்திலே அரைவாசி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அரைவாசி கொண்டு வந்து கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 300 ஒட்டகங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். 10,000 மிருகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில கொண்டு வந்து கொட்டினார்கள் பணங்களை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணங்களை தன் மடியில வைத்து கையால் புரட்டி புரட்டி சொன்னார்கள், மா வர்ர உஸ்மான் மா அமில பாத். இதற்கு பின்னால் உலகத்தில் உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான். இஸ்லாத்துக்காக செலவழித்தார், நல்ல விஷயத்துக்காக செலவழித்தார். சந்தோஷப்படுங்க சகோதரர்களே, சந்தோஷப்படுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, வெள்ளத்தால் பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய உதவிகளை நீங்க செய்றீங்க. இந்த பிரதேசத்தால நிறைய உதவிகள் பல பிரதேசங்களுக்கு சென்றது. அல்லாஹ் நீங்கள் கொடுத்த அந்த தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான், இதற்கு பின்னால நீங்க உலகத்தில் என்ன செய்தாலும் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். யுத்தம் நடைபெற்றது, சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த தபூக் யுத்தம் நடைபெற்றதும் இந்த ரஜபில தான். அதே போன்று தான் சகோதரர்களே, யர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. யர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. எப்ப? இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் யர்மூக் யுத்தமும் நடைபெற்றது. இப்படி பல நிகழ்வுகள் நாம் இவைகளை படித்து வைத்திருக்கிறது கடமை, அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் முக்கியமான வெற்றிகளை கொடுத்தது இந்த மாதத்தில் தான். உங்களுக்கு தெரியும் அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் வரலாறு. அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் வரலாறு இன்னும் பிரச்சனைதான். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையெடுத்து சென்றார்கள்.
படையெடுத்து சென்று அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசலை கைப்பற்றினார்கள், அங்கு தொழுவித்தார்கள், பயான் செய்தார்கள். எப்ப? ரஜபுடைய மாதத்தில். ரஜபுடைய மாதத்தில். அதற்கு பின்னால் யஹூதிகள் அதனை கைப்பற்றுகிறார்கள். ஹிஜ்ரி 500-600வது ஆண்டு கால பகுதியில் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் படையெடுக்கிறார்கள். நல்ல ஒரு மனிதர், தாய் தகப்பன் சாலிகானவர்கள். அந்த காலம் யஹூதிகள் கையில அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் இருக்கிறது. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அப்பா உம்மா பிள்ளை இல்லாத நேரத்தில் நேர்ச்சை வைத்தார்கள், எங்களுக்கு ஒரு ஆம்பள பிள்ளை கிடைக்க வேண்டும், அந்த ஆம்பள பிள்ளையினூடாக அல்லாஹ் இந்த அல் அக்ஸாவை முஸ்லிம்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும், அவரினூடாக அல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்று நேர்ச்சை வைத்து கிடைத்த பிள்ளை தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 88 வருடங்கள் யஹூதிகள் கையில இருந்த பின்னால் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் என்பவர்கள் படையெடுத்து சென்றார்கள். படையெடுத்து சென்று அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசலை, பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் மக்திஸை கைப்பற்றியது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். வெள்ளிக்கிழமை நாள் அவர்கள் தான் அன்று ஹுத்பா செய்தார்கள், அவர்கள் தான் அன்று தொழுவித்தார்கள். எனவே சகோதரர்களே, இப்படி பல வெற்றிகள் நடைபெற்ற ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அதே போன்று தான் அகிலத்தின் தலைவர் தாஜுல் மதீனா சையதுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய அற்புதம் மிஅராஜுடைய பயணம் நடைபெற்றதும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். எவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. ரஜபுடைய மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கல்வில அல்லாஹ் ஆறுதலை கொடுத்தார். மிஅராஜில் உள்ள படிப்பினை எது? மிஅராஜ் என்றா ஒரு புறம் தொழுகை கடமையாக்கப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். இன்னும் ஒரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கல்வில் ஆறுதலை கொடுத்த ஒரு பயணம். ஏனது? அவர்களுக்கு மிக உதவியாக இருந்தவர்கள் யார்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அந்த வருடம் அவர்களுக்கு மிக உதவியாக பாதுகாப்பு இருந்தவர் யார்? அபூ தாலிப். அவர் மௌத்தாகிவிட்டார். மக்காவிலே சோதனை பிரச்சனை, ஓரிரு பிரச்சனை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காத சோதனைகளை பார்த்தார்கள். இந்த ஊரில் தான் பிரச்சனை, தாயிஃபுக்கு போவோம் என்று தாயிஃபுக்கு செல்லுகிறார்கள். தாயிஃபுக்கு சென்றால் தாயிஃபில் பிரச்சனை இரண்டாகிறது. மக்காவில் உள்ள பிரச்சனைகளை விட தாயிஃபுடைய பிரச்சனை கடுமையாகிறது. எவ்வளவு பெரிய சோதனை! மனைவி வஃபாத், ஷாச்சா வஃபாத், தாயிஃபுல பிரச்சனை. அதனால தான் அந்த வருடத்துக்கு பேர் ஆமுல் ஹுஸ்ன், கவலையான வருடம். கவலையான வருடம் என்று அந்த வருடத்துக்கு பேர் சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, இந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத், அபூ தாலிபுடைய வஃபாத், தாயிஃபுடைய பிரச்சனைக்கு பின்னால தான் மிஅராஜுடைய பயணம் நடைபெறுகிறது. ஏனது? அல்லாஹ் ஒரு சோதனையை வச்சா, ஒரு கஷ்டத்தை வச்சா, அதற்கு பின்னால அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை தருவான் என்கிறது மிஅராஜ் வழங்கப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டத்தை வச்சுட்டா அல்லாஹ் ஒரு லேச வைப்பான். கஷ்டத்தை பார்த்து சடப்பாகிறது, தடமாறுகிறது, யோசிக்கிறது, கவலைப்படுகிறது ஒரு மூமின் தன்மை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கஷ்டப்பட்டார்கள், மதீனாவில் சந்தோஷப்பட்டார்கள். மக்காவில் கவலை அடைந்தார்கள். அல்லாஹ் கல்வில் ஆறுதலை கொடுப்பதற்காக மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். அந்த சிறப்பான அற்புதமான பயணம் நடைபெற்ற மாதமும் இந்த ரஜபுடைய மாதம் தான். அதே போன்று சகோதரர்களே, கரீபு நவாஸ் நல்லடியார்கள் வரலாறுகளும் இந்த மாதத்தில் சிறப்பான செய்திகள் இருக்கிறது. சில நல்லடியார்கள் உலகத்தை மட்டும் பிரிந்தது இந்த மாதத்தில் தான். உங்களுக்கு தெரியும், குத்துபுல் ஹிந்த் கரீபு நவாஸ் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் வஃபாத்தான மாதமும் இந்த ரஜபுடைய மாதம்.
சகோதரர்களே, அன்னவர்கள் ஞாபகார்த்தமாக அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது, மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக இஸ்லாத்துக்கு பல சேவைகள் செய்தார்கள். இந்தியா என்ற அந்த நாடு 800 வருடங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி கீழே இருந்தது. சகோதரர்களே, அவர்கள் காலத்தில் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே நாள்ல 90 லட்சம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த மாபெரும் மகான் வஃபாத்தான மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அதே போன்று தான் சையது முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலங்கை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு தெரியும், இலங்கையில 365 பள்ளிவாசல்களை கட்டினார்கள். இலங்கையில உள்ள பாடத்திட்டம், மதரசாக்கள் உள்ள பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர்கள் தான். இந்த நாட்டில இந்தியா போன்ற நாடுகள்ல தமிழ் மொழியாலும் குத்துபா ஓதலாம், பயான் செய்யலாம் என்று மிம்பருக்கு மேலால் தமிழால் குத்துபா ஓதலாம் என்று ஃபத்வா கொடுத்தவர்கள் யார்? சையது முஹம்மது அல்லாமா மாப்பிள்ளை இலங்கை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் வஃபாத்தானதும் இந்த ரஜபுடைய மாதம் பிறை 5 தான். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இப்படி முக்கியமான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு மாதம். இந்த சம்பவங்களை வைத்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நாம் எமது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை கொடுக்க வேண்டும், வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் விடயத்தில நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு மார்க்க அறிவு இருக்கிறதா? இபாதத்துக்கள் எப்படி இருக்கிறது? தொழுகையில் எப்படி இருக்கிறாங்க? யாரோட பேசுகிறார்கள்? யாரோட தொடர்பாக இருக்கிறார்கள்? அதை பார்க்கிறது கடமை. பெற்றோர்கள் பராமுகமாக இருக்கிறது அல்ல, கவனம் இல்லாமல் இருக்கிறது அல்ல. இந்த பாருங்க சகோதரர்களே, ஒரு வீட்டுக்கு போய் பாருங்க, தகப்பன் ஒரு சைடுல போனோடு இருப்பார், தாய் ஒரு சைடுல, பிள்ளைகள் ஒரு புறத்துல. வீட்டுக்கு வார மதிக்கிறது இல்ல, பாப்பாவை மதிக்கிறது இல்ல, உம்மாவை மதிக்கிறது இல்ல, நானாமார்களை மதிக்கிறது இல்ல, சாத்தாவை மதிக்கிறது இல்ல. பிள்ளைகள் சோதிலத்தான், யாரு வாரது யாரு போறது, தின்னுறது குடிக்கிற ஒன்று விளங்குது இல்ல. ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இதன் விளைவு என்ன? வீட்டுக்கு போய் பாருங்க, போய் உட்காருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க இருங்க என்று சொல்லுவாங்க. அதோட பேச யாரும் இல்ல. இருக்கிறாங்க, பேசுறாங்க இல்ல, போன்ல, சோசியல் மீடியாவில நேரத்தை கழிக்கிறாங்க. அதை வீட்டுக்கு வந்தவரை மதிக்கிற இஸ்லாம். மன் கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. அல்லாஹ்வை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர் என்ன செய்யணும்? விருந்தாளியை மரியாதை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒரு மோதிரம் இருந்தது. ஒரு சஹாபி அவர்களை சந்திக்க வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த மோதிரத்தின் பக்கம் பார்வை போனது. அவர்களை பார்த்து பேசவில்லை. மோதிரத்தின் பக்கம் பார்வை போன பின்னால அவர் போய்விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த மோதிரம் தான் அவருடைய பேச்சை விட்டும் என்னை திசை திருப்பியது. பேசிட்டிருந்த நான் அவரோட பேசாமல் அழகான மோதிரத்தை அல்லவா பார்த்துக் கொண்டிருந்தேன். அதை கலட்டி வைத்தார்கள். மௌத்து வரையில போடல. வீட்டுக்கு வந்தவரை மரியாதை செய்ய வேண்டும். அங்க ஒரு முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு. அசருக்கு பின்னாலானா பிள்ளைகளை வீட்டில காண இயலாது, கிரவுண்டில் இருப்பாங்க, விளையாட்டில் இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி அல்ல. மாலை நேரமானா அந்த காலத்தில் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் மைதானத்துக்கு வருவாங்க, பிள்ளைகள் அழைத்து வருவதற்காக கிரவுண்டுக்கு வந்து அழைத்து வருவார்கள். இப்ப வீட்டில உள்ள பிள்ளை வெளியே விரட்ட வேண்டிய நிலைமை. போறதில்ல, வீட்டுக்குள்ளத்தான், எந்த நேரமும் போனில விளையாட்டில. எவ்வளவு விளைவுகள், எவ்வளவு பாதிப்புகள் தேவை. சோசியல் மீடியாக்கள் தேவை. நல்லவைகளுக்காக, நலவுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நல்ல விடயங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நல்ல ஒரு பயானை கேட்கிறது, நல்ல கசீதாவை கேட்கிறது, நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கிறது. இவைகளுக்காக பயன்படுத்துவோம், தேவை. ஆனால் அதில் மூழ்கிவிட நாம் பிள்ளைகளை விடக்கூடாது. பாதிக்கப்படுவது நாம் தான். எனவே பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் யோசிக்க வேண்டும், எமது பிள்ளைகள் எங்களுக்கு ஃபித்னாவாக, பிரச்சனையாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் 2 விடயங்களை சொல்கிறான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா.
பிள்ளைகளும் சொத்தும் பிரச்சனை என்கிறார் அல்லாஹ், சோதனை என்கிறார் அல்லாஹ். இன்னும் ஒரு ஆயத்து இருக்கிறது, இன்னும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் சொத்துக்களும் ஃபித்னா என்ற ஆயத்து இருக்கிறது. இன்னும் ஒரு ஆயத்து இருக்கிறது, அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பிள்ளைகளும் சொத்தும் வாழ்க்கையின் அலங்காரம், அழகு. நல்ல முறையில வளர்ந்துட்டா ஜீனத், பார்த்து கொண்டிருக்க ஆசை, நல்லா வளர்ந்துட்டா என் மகள் என் மகன் நல்லா வளர்ந்துட்டான், ஒழுக்கமாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா, அதை பார்த்து கண்ணுக்கு குளிர்ச்சி சந்தோஷம். சரியாக வளராவிட்டா ஃபித்னா. எனவே சகோதரிகளே, பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுங்கள், இபாதத்தை படித்துக் கொடுங்கள், இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். சோசியல் மீடியாக்கள் நேரத்தை கழிப்பதை குறைத்து விடுங்கள். சோசியல் மீடியாக்கள் தேவை நல்ல விடயங்களை படிப்பதற்காக. எந்த நேரமும் சாப்பிட போனாலும் போனில, பயணம் போனாலும் போனில, தாய் தகப்பன்மார் உட்கார்ந்து இருந்தாலும் போனில, வீட்டுக்கு யார் வந்தாலும் போனில. ஏன் இது? பாதிக்கப்படுவதும் நோயாளியாகுவதும் எமது பிள்ளைகள் தான். அதனால சகோதரிகளே, சிறப்பான ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான இபாதத்துக்கள் செய்து இந்த மாதத்தில் என்ன பரக்கத்துகள் இருக்கிறதோ அந்த பரக்கத்துகளை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, ஒரு இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், கெட்ட நோய்கள், நேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக, எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் பரம்பரைகளை பாதுகாப்பாயாக, எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. அனர்த்தத்தினால், வெள்ள அனர்த்தத்தினால், பூமி அதிர்ச்சியினால் யார் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய கவலைகளை அல்லாஹ் சந்தோஷமாக மாற்றி அருள்வாயாக. எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ, இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு அல்லாஹ் நீ கொடுப்பாயாக. வியாபாரங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நீ உதவி செய்து மீண்டும் அவர்கள் சிறப்பான முறையில வியாபாரங்கள் செய்வதற்கு அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் சாலிஹான இபாதத்துக்களோட சுகமான வாழ்க்கையோட நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் துனியாவில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, ஆகிராவில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹ் தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அடுத்த மக்களிடம் கையேந்தி கடன்காரனாக ஆகிவிடாமல் அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் வியாபாரங்கள் அடுத்தவர்கள் எங்களை ஏமாற்றி விடாமல், நாம் அடுத்தவர்களுக்கு ஏமாந்து விடாமல் அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. தேவைக்கு போதுமான அறிவை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைப்பட்டு கஷ்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட வாழ்கிறார்களோ அந்த முஸ்லிம்களோட கவலைகளை நீக்கி வைப்பாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக. பசியோட உள்ள முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் நீ உணவளிப்பாயாக. தாகத்தோட உள்ள முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் நீ தண்ணீரை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. திருமணமாகாத குமரி பெண்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை நீ திருமணம் முடித்து கொடுப்பாயாக. திருமணமாகாத வாலிபர்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான மனைவார்களை திருமணம் முடித்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாம் உண்ணுகிற உணவுகளால், குடிக்கிற மருந்துகளால் வேறு நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சிறப்பான இந்த ரஜபுடைய மாதத்தில் எம் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. சிறப்பான இந்த மாதத்தில் எம் அனைவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயாக. ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து ரமலானை அடைந்து சாலிஹான இபாதத்துக்கள் செய்வதற்கு சுகமான வாழ்க்கையை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த வருடம் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்தது போன்று இதைவிட சிறப்பாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆஃபியத்தாக, சலாமத்தாக அடுத்த வருடமும் ரஜபுடைய மாதத்தை அடைவதற்கான நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய விடயங்களை யா அல்லாஹ் நீயே பொறுப்பேற்று அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பிரதேசத்தில் பள்ளிவாசல்ல கடமை புரிந்து வஃபாத்தாகிய அஸ்லம் முஅஸ்ஸின் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அந்த முஅஸ்ஸின் செய்த சேவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவருக்காக தொழப்பட்ட ஜனாஸாட தொழுகையை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக. அவருக்காக நாம் கேட்ட துஆக்களை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. துனியாவில் அவர் எந்த வீட்டில் வாழ்ந்தாரோ அந்த வீட்டை விட அவருடைய கபரை நிம்மதியானதாக
சீரானதாக சலாமத்தானதாக ஆக்கி வைப்பாயாக. நாளை கியாமத்து நாள்ல முஅஜ்ஜின் மார்களுக்கு என்ன தரஜாவை நீ வைத்திருக்கிறாயோ அந்த தரஜாவை அவருக்கு நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்து நாள்ல மேலான சொர்க்கத்தை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. கபருடைய அதாவை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு வஃபாத்தாக கபர்கள்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களது பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا ند له ولا ضد له ولا كفو له ولا مماثل له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وحبيبه صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله فاتقوا الله في السر والعلن. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. بارك الله لي ولكم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله إنه هو الغفور الرحيم. وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وحبيبه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. اللهم ارض عن ساداتنا وأئمتنا وخلفائنا أبي بكر الصديق رضي الله عنه وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن سيدنا حمزة رضي الله عنه وعن سيدنا عباس رضي الله عنه وعن سيدنا الحسن رضي الله عنه وعن سيدنا الحسين رضي الله عنه وعن أمهما سيدتنا فاطمة الزهراء رضي الله عنها وعن أصحاب رسول الله صلى الله عليه وسلم أجمعين وعن التابعين وتبع التابعين ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم تقبل أعمالنا برحمتك يا أرحم الراحمين. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنتها وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم طول حياتنا بالأعمال الصالحات. اللهم مد أعمارنا بالأعمال الصالحات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
الأحياء منه والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.